Hello everyone, welcome to Price Steps on Tamil. இந்த சேனல் கிரியேட் பண்ணி எஜுகேஷன் பர்பஸ்க்காக கிரியேட் பண்ணிருக்கோம். சேனலை பார்த்து நீங்க என்ன பை அண்ட் செல் பண்ணீங்கன்னா உங்களோட ஃபினான்ஷியல் அட்வைசர் கான்டாக்ட் பண்ணி பை அண்ட் செல் பண்ணிக்கோங்க. நான் செபி அட்வைசர் கிடையாது. ஓகே ஃபைன். அண்ட் அண்ட் போன ஃப்ரைடே மார்க்கெட் எப்படி ரியாக்ட் ஆச்சு அண்ட் அப்கமிங் மார்க்கெட் நாளைக்கு எப்படி ரியாக்ட் ஆகுன்ற ஜோனை நம்ம பார்த்துடலாம். ஓகே, இப்போ நேத்துக்கான லெவல்ஸ் எத்தனை பேர் மார்க்கெட் வாட்ச் பண்ணீங்க? நேத்து மீன்ஸ் ஃப்ரைடே மார்க்கெட். ஓகே, ஃப்ரைடே மார்க்கெட் வந்து எத்தனை பேர் வாட்ச் பண்ணீங்கன்னா இந்த இடத்துல ஒரு அடிஷனல் ஒரு லைன் ஒன்று நான் ட்ரா பண்ணி கொடுத்துருப்பேன். அது எத்தனை பேர் வாட்ச் பண்ணீங்கன்ட்டு மறக்காம எனக்கு எல்லாருமே கொஞ்சம் கமெண்ட் பண்ணிருங்க. ஓகே, ஓகே. அண்ட் எத்தனை பேர் இந்த லைனை பார்த்தீங்கன்ட்டு மறக்காம கமெண்ட் பண்றேங்க. ஓகே, அண்ட் நாளைக்கு மார்க்கெட் எப்படி ரியாக்ட் ஆகும்னு சொல்லணும். இப்போ நேத்து போன ஃப்ரைடே மார்க்கெட் என்ன சொல்லியிருப்பேன்னா, லைக் மார்க்கெட் வந்து இந்த 54,628 ஓகே, இந்த ஜோனை நமக்கு மார்க்கெட் வந்து பிரேக் அவுட் கொடுத்தாலும் போகாதீங்க. இந்த லைனை நமக்கு மார்க்கெட் வந்து கட் ஆச்சுன்னா வேணா நம்ம புட் ஆப்ஷன் போகலாம், அகைன் டீட்டெயில்ஸ் எடுத்து போகலான்ற ஒரு ஜோன் சொல்லியிருப்போம். எக்ஸாக்ட் மார்க்கெட் வந்து பார்த்தீங்கன்னா நான் எக்ஸ்பெக்ட் பண்ணதான் மார்க்கெட் வந்து நமக்கு ஓப்பன் பண்ணது கேப் அப்ல ஓப்பன் ஆச்சு. ஆனா நானுமே இப்போ நான் உங்களுக்கு நிறைய பேர் பார்த்துருப்பீங்க, உங்களுக்கு நான் யூடியூப்ல என்ன லெவல் சொல்றேனோ அந்த லெவல்ல தான் நானுமே ட்ரேட் எடுத்து ப்ராஃபிட் பண்றேன். ஏன்னா ரெகுலரா பாக்குறவங்களுக்கு தெரியும். ஓகே, இப்போ மார்க்கெட்ல வந்து பாத்தீங்கன்னா லைக் ஒரு கேப் அப்ல ஓப்பன் ஆச்சு, ஹியூஜா நமக்கு அந்த கேப்பை ஃபில் பண்ணிச்சு. அகைன் இந்த இடத்துல சப்போர்ட் எடுத்து இங்க மார்க்கெட் மொமெண்டம் கொடுக்கும்போது நல்லா ஹை போயிட்டு அகைன் இந்த இடத்துல சப்போர்ட் எடுத்து இந்த இடத்துல ட்ரேட் எடுத்திருக்கும். எனக்கு ஆல்மோஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா எத்தனை மணிக்கு எனக்கு ப்ராஃபிட் ஸ்டார்ட் ஆச்சு அப்படின்னா, இந்த இடத்துல பாத்தீங்கன்னா எனக்கு ப்ராஃபிட் வந்து கொடுத்து 11:30 எனக்கு ப்ராஃபிட் ஜோன்ல தான் இருந்தது மார்க்கெட். நான் எக்ஸ்பெக்ட் பண்ணது ஓகே மொமெண்டம் நல்லா இருக்கு, வெயிட் பண்ணலாம், இந்த ஹை வரும்போது க்ளோஸ் பண்ணலாம்னு நான் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். அகைன் வந்து எனக்கு ஒரு 7,000 ப்ராஃபிட், அகைன் நமக்கு நெகட்டிவ்ல போச்சு, அகைன் ஹை, அகைன் ஃபால், அகைன் ஃபால். இப்போ நான் க்ளோஸ் பண்ணது வந்து பாருங்க ஒரு 2:30-3 o'clock இந்த ரேஞ்சில் தான் நான் க்ளோஸ் பண்ணியிருப்பேன். அவ்வளோ நேரம் நான் ட்ரேட் நான் வெயிட் தான் பண்ணிட்டு இருந்தேன், நான் க்ளோஸ் பண்ணல. இப்போ உங்களுக்கு டவுட் இருக்கு ப்ரோ, எப்படி ப்ரோ இவ்வளோ பொறுமையா வெயிட் பண்றீங்க, எப்படி இந்த எமோஷன்ஸ் கண்ட்ரோல் பண்ணீங்கன்னா? சிம்பிள். ஏன்னா மார்க்கெட் வந்து என்னன்னா என்னோட லாஸ் என்னோட கண்ட்ரோல்ல இருக்கு. நான் எடுக்கிற இந்த ட்ரேட் எடுக்கிறேன்னா எனக்கு நான் ப்ராஃபிட் வந்து இந்த ட்ரேடுக்கு வந்து லைக் 9,500 rupees ப்ராஃபிட் செட் பண்ணியிருந்தேன். இந்த ட்ரேடுக்கு லாஸ் வந்து பார்த்தீங்கன்னா 4,200 rupees செட் பண்ணியிருந்தேன். அப்படின்னும் போது எப்படி மார்க்கெட் டைரக்ஷன் போனாலும் எனக்கு ப்ராஃபிட்னு வந்ததுன்னா 9,500 rupees ப்ராஃபிட், லாஸ்ன்னு வந்தா 4,200. இதை தாண்டி எனக்கு பெரிய அளவுக்கு பிளஸ்லயும் போகாது, இதை தாண்டி எனக்கு பெரிய அளவுக்கு மைனஸ்ல போகாது. ஃபர்ஸ்ட் நீங்க ட்ரேட் எடுக்கும் போது இதை கரெக்டா நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இவ்வளவு இங்க ட்ரேட் எடுக்கிறீங்களா, ஓகே, இங்க எடுத்தா நமக்கு ஃபர்ஸ்ட் பிளான் இருக்கணும், ப்ரீ பிளான் ஒன்று வச்சுக்கோங்க. என்ட்ரி எடுக்கிறீங்கன்னா எவ்வளவுதான் லாஸ் பண்ண போறீங்கன்ற ஃபர்ஸ்ட் ஒரு ஜோனை நீங்க கேப்சர் பண்ணுங்க. அதுக்கப்புறம் எவ்வளவு ப்ராஃபிட் பண்றேன்ற, இப்போ ப்ராஃபிட் கூட நான் ஃபோக்கஸ்டே பண்ண சொல்ல மாட்டேன் யாரு கேட்டாலுமே. மேபி என்னோட கிளாஸ் அட்டன் பண்ணவங்க எல்லாருக்குமே தெரியும், நான் ஃபர்ஸ்ட் எப்பவுமே லாஸை தான் ஃபோக்கஸ் பண்ண சொல்லியிருப்பேன். ஏன்னா அந்த லாஸ் தான் நம்மளோட எமோஷனை கண்ட்ரோல் பண்றது, எமோஷனை தூண்டுறதே அந்த லாஸ் தான். ஓகே, அதுல நம்ம ஓரளவுக்கு கிளியர் ஆயிட்டோம் அப்படின்னா பெருசா எமோஷன்ஸ் இருக்காது. ஏன்னா இது ஃபாலோ பண்றவங்களுக்கு உங்க எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். ஓகே ஃபைன். இப்போ நாளைக்கான லெவல் ஓகேங்களா? இந்த ஜோன் எத்தனை பேர் பாத்தீங்கன்னு மறக்காம கமெண்ட் பண்றேங்க. நாளைக்கு ஜோன் பார்க்கறதுக்கு முன்னாடி நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ண பாத்தீங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க, பெல் ஐக்கான் யூஸ் பண்ணிட்டு பாருங்க. அப்பதான் நான் போற வீடியோஸ் எல்லாமே A to Z உங்களுக்கு அப்டேட்ஸ் கிடைக்கும். உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்க. அப்பதான் மார்க்கெட் நமக்கு எப்படி லைக் எங்க டேர்ன் ஆகும், எங்க செல்லிங் போகும், எங்க பையிங் போகும் எல்லாமே தெரிஞ்சு ட்ரேட் பண்ணுங்க. தெரியாம பண்றதுக்கு ஒரு லெவல்ஸ் தெரிஞ்சா உங்களுக்கு எமோஷன்ஸ் கண்ட்ரோல் பண்ணி வச்சிருப்பீங்க, கொஞ்சம் கேர்ஃபுல்லா பார்த்து ட்ரேட் பண்ணுங்க. ஓகேங்களா? சிம்பிள். இப்ப நாளைக்கான ஜோன் பேங்க் நிஃப்டிலன்னா நான் எக்ஸ்பெக்ட் பண்ற ஜோன் என்ன, இப்ப மிட் ஜோன், நியூட்ரல் ஜோன் சொல்லலாம். இப்போ இங்க இருக்கு. நாளைக்கு இன்கேஸ் இந்த இடத்துல ட்ரேட் நமக்கு வருது அப்படின்னா எந்த ட்ரேடும் எடுக்காதீங்க. ஒன்னு நமக்கு 54,640 வரட்டும், 650 ஓகேங்களா? சாரி, ஓகே, 54,650ன்ற ஜோன் நமக்கு நாளைக்கு வரட்டும். இங்க வந்துச்சுன்னா நாளைக்கு கன்சிடர் பண்ணலாம். மார்க்கெட் வந்து இங்க இருந்து நமக்கு ரிவர்சல் ஆகும் அப்படின்ற ஜோனை நம்ம கன்சிடர் பண்ணலாம். இல்ல நாளைக்கு மார்க்கெட் வந்து பாத்தீங்கன்னா என்னோட ஒப்பீனியன் மேபி 54,640 ஜோன் வந்துச்சுன்னா கன்சிடர் பண்ணுங்க. இப்போ ஓவராலா ட்ரெண்ட் வந்து அப் ட்ரெண்ட்ல இருக்கு. அப்ப நான் என்ன சொல்லியிருப்பேன், நீங்க மார்க்கெட்ல அப் ட்ரெண்ட்ல இருக்கு அப்படின்னா நம்ம ட்ரெண்டை ஃபாலோ பண்ணணும். இப்போ நிறைய பேர் என்ன பண்ணீங்கன்னா ப்ரோ, இப்போ 54,912 ரெசிஸ்டன்ஸ் சொல்லியிருக்கீங்க, அப்ப மார்க்கெட் இங்க இருந்து ஃபாலோ ஆகாமன்னு கேட்டிருக்கீங்க. இப்ப இங்க இருந்து பெரிய பாயிண்ட்ஸ் நம்ம கேப்சர் பண்ணக்கூடாது. இதுல நல்லா நோட் பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட் மார்க்கெட் எப்படி ஒர்க் ஆகுது அந்த பேசிக்ஸ் தெரிஞ்சாதான் இது நான் சொல்றது எல்லாமே புரியும். இப்போ ட்ரெண்ட் வந்து அப் ட்ரெண்ட்ல இருக்கு. அப்ப நம்ம என்னதான் நமக்கு ஒரு ரேஞ்ச் கொடுத்தாலும்
இந்த ரெசிஸ்டன்ட் வந்து ஹை பாசிபிள் நமக்கு மார்க்கெட் வந்து பிரேக் அவுட் ஆக தான் பாசிபிள். நான் உங்களுக்கு சொல்லியிருப்பேன், மார்க்கெட் வந்து பையிங் ட்ரெண்ட்ல போகுது அப்படின்னா நமக்கு ரெசிஸ்டன்ட் வீக்கா இருக்கும். மார்க்கெட் செல்லிங் ட்ரெண்ட்ல போகுதுன்னா சப்போர்ட் வீக்கா இருக்கும். பையிங் ட்ரெண்ட்ல போச்சுன்னா எப்பவுமே ரெசிஸ்டன்ட் நமக்கு வீக்கா இருக்கும். செல்லிங் ட்ரெண்ட்ல போச்சுன்னா சப்போர்ட் வீக்கா இருக்கும். அப்ப ரெசிஸ்டன்ட்ல போய் புட் ஆப்ஷன் எடுக்கிறது கரெக்டான டிசிஷன் கிடையாது. ஓகேங்களா? ட்ரேடை வந்து ஸ்கிப் பண்ற ஜோனை நம்ம ஃபர்ஸ்ட் எது ஸ்கிப் பண்ணணும், எங்க பை பண்ணணும்னு தெரிஞ்சாலே போதும். ஒரு 40% ட்ரேடிங் ஈஸியா கத்துக்கலாம் நீங்க. ஓகே ஃபைன். ஓகே, பேக் டு டாபிக் வந்துடலாம். சிம்பிள், நாளைக்கு வந்து 54,640 ஜோன் நமக்கு நாளைக்கு இங்க வருது அப்படின்னா இங்க இருந்து நம்ம பையிங் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஓகே சிம்பிள். அகைன் மார்க்கெட் வந்து பார்த்தா இந்த 54,912 இங்க வருதுன்னா ஒரு சின்ன ரிவர்சல், ஹியூஜ் ரிவர்சல் மேபி வரலாம். இங்க இருந்து நான் ஷார்ட்டா ரிவர்சல், ரொம்ப பெரிய ரிவர்சல் எக்ஸ்பெக்ட் பண்ண மாட்டேன். இங்க இருந்து ரிவர்சல் அகைன் நமக்கு இந்த ரெசிஸ்டன்ட் பேட்டர்ன் 54,912 கட் ஆகுது அப்படின்னா பிரேக் அவுட் கொடுத்து சப்போர்ட் எடுத்து இந்த ரேஞ்ச் இந்த ஹை வரைக்கும் போயிடும். ஓகேங்களா? நாளைக்கான ஒரு க்ரூஷியல் ஜோன் மட்டும் சொல்லிக்கிறேன், நோட் பண்ணிக்கோங்க. அதுக்கு முன்னாடி நமக்கு கிஃப்ட் நிஃப்டி எப்படி க்ளோசிங் வச்சிருக்குன்னு ஒரு வாட்டி நான் பார்த்துட்டு உங்களுக்கு நான் ரிமைனிங் டீட்டெயில்ஸ் எல்லாமே சொல்றேன். வெயிட் பண்ணுங்க. 25,211, 25,000 பெருசா பிளஸ் இல்ல, ஒரு 15 பாயிண்ட்ஸ் கூட கிடையாது. ஒரு நியூட்ரல் தான் இருக்கு, பெரிய பிளஸ் மைனஸ் எல்லாம் கிடையாது. கிஃப்ட் நிஃப்டியும் நியூட்ரல் தான் இருக்கு. 160 இருக்குங்களா? சாரி, 160 இருக்கு அப்படின்னா கரண்ட் மார்க்கெட் வந்து பாத்தீங்கன்னா நமக்கு எவ்வளவுல ஃபாலோ ஆக பாசிபிள் இருக்கு? இது நமக்கு 205ல க்ளோஸா இருக்குங்களா? அப்போ 160னா நமக்கு இப்ப நல்லா நோட் பண்ணிக்கோங்க, இப்ப இருக்கிற சினாரியோ நம்ம மார்க்கெட் வந்து இப்ப கரண்டா ஒரு 40 பாயிண்ட்ஸ் நெகட்டிவ்ல ட்ரேட் க்ளோஸ் ஆயிருக்கு கிஃப்ட் நிஃப்டி வந்து. மேபி அது நமக்கு மார்க்கெட் வந்து லைக் எப்பனா நாளைக்கு மார்னிங் ஒரு 8:30 போய் கிஃப்ட் நிஃப்டியை பார்த்து கன்சிடர் பண்ணிக்கோங்க. இப்ப இருக்கு, ஏன்னா இதுல வெளி டேட்டா நமக்கு ஷோ ஆகலன்னா வெளி டேட்டா பார்த்து தான் நான் சொல்லியிருப்பேன். ஓப்பன் பண்ணாதான் தெரியுது 25,160 மார்க்கெட் வந்து எண்ட் ஆஃப் த டேல செல் கொடுத்துதான் மார்க்கெட் க்ளோஸ் ஆயிருக்கு. 25,160 இருக்கு. அப்ப நம்ம மார்க்கெட் வந்து பாத்தீங்கன்னா கரண்ட் சினாரியோல பாத்தீங்கன்னா ஒரு 50 பாயிண்ட் நமக்கு நெகட்டிவ்ல தான் இருக்கு. 50 கிடையாது, ஒரு 55 பாயிண்ட்ஸ் நெகட்டிவ்ல இருக்கு. மேபி நாளைக்கு ரெக்கவரி ஆகலாம், பார்க்கலாம். நாளைக்கு 8:30க்கு பார்த்தா கிளியரா தெரியும். இப்ப இருக்கிற ஜோன் ஒரு 40 to 50 பாயிண்ட்ஸ் நெகட்டிவ்ல இருக்கு இப்ப இருக்கிற கரண்ட் சினாரியோ. ஓகேங்களா? சிம்பிள். பேக் டு டாபிக் போயிடலாம். சாரி. இப்போ மார்க்கெட் வந்து பாத்தீங்கன்னா நாளைக்கு எக்ஸாக்டா நான் எக்ஸ்பெக்ட் பண்ற ஜோன் வந்து பாத்தீங்கன்னா 54,623. இன்கேஸ் இது நமக்கு டேரக்டா 1 hour டைம் ஃப்ரேம்ல பிரேக் அவுட் கொடுத்தா இங்க ரீடெஸ்ட் எடுத்து மார்க்கெட் ஃபாலோ ஆக பாசிபிள் இருக்கு. மேபி இது இன்கேஸ் பிரேக் அவுட் ஆனா இது யூஸ் பண்ணிக்கோங்க. பிரேக் அவுட் ஆகலன்னா இங்க இருந்து நம்ம ரிவர்சல் பிளான் பண்ணிக்கலாம். ஓகே, 54,409, 54,912, 55,331 இதான் நாளைக்கு நான் எக்ஸ்பெக்ட் பண்ற ரிவர்சல் பையிங் ஜோன். எல்லாமே இந்த ஜோனை நோட் பண்ணி வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் நம்ம நிஃப்டிக்கான லெவல்ஸ் போயிடலாம். ஓகேங்களா? இன்னொரு விஷயம் சொல்லியிருப்பேன் நான் உங்களுக்கு, என்னன்னா நிஃப்டி வந்து லைக் டைரக்டா இங்க இருந்து நமக்கு மேல போகுது அப்படின்னா இது ஃப்ரைடே பாத்தீங்கன்னா இங்க இருந்து ரிவர்சல் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். மார்க்கெட் வந்து இந்த லோ வந்துட்டு இந்த ரெசிஸ்டன்ட் கிட்ட போனா ரிவர்சல் எக்ஸ்பெக்ட் பண்ணாது. ஏன்னா ரெசிஸ்டன்ட் பிரேக் அவுட் ஆக பாசிபிள் சொல்லியிருப்பேன். மேபி நீங்க போன வீடியோஸ் மேபி நீங்க நிறைய பேர் தப்பா புரிஞ்சிருக்கீங்க. ஏன்னா ஒருத்தர் கோர்ஸ் அட்டன் பண்ணி டவுட் கேட்டிருந்தாரு, அப்புறம் இங்க இருந்து நான் ரிவர்சல் எக்ஸ்பெக்ட் பண்ணேன் அப்படின்னு. மேபி அந்த வீடியோ பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். மேபி அதை பார்க்கலாம், ஃப்ரைடே வீடியோ ஒரு வாட்டி பாத்துருக்கேன். நான் என்ன சொல்லியிருப்பேன்னா, மார்க்கெட் வந்து ஓப்பன் பண்ணிட்டு கேப் அப்ல ஓப்பன் பண்ணிட்டு அந்த மார்க்கெட் வந்து நமக்கு அப்படியே பையிங் மொமெண்டம் போகுதுன்னா இந்த ரெசிஸ்டன்ட் வந்து மார்க்கெட் வந்து ஃபாலோ ஆகும். ஓகே, இப்போ இந்த மார்க்கெட் நமக்கு என்ன இருந்ததுன்னா கேப் அப்ல ஓப்பன் ஆயிட்டு லைக் அந்த கேப்பை ஃபில் பண்ணல, நல்லா கேப்பை ஃபில் பண்ணல, நியர்பை வந்து ரிவர்சல் ஆயிருக்கு. அதை தான் நான் பேங்க் நிஃப்டில எடுத்தப்ப நிஃப்டில எடுத்துருக்க மாட்டேன். ரீசனே இப்போ இங்க இப்படி ரிவர்சல் ஆகும்னா நம்ம இங்க இந்த ரெசிஸ்டன் பிரேக் அவுட் ஆக தான் பாசிபிள். ஏன்னா உங்களுக்கு நான் சொல்லியிருப்பேன், பையிங்ல இருக்குன்னா கால் ஆப்ஷன்ல ஃபோக்கஸ் பண்ணுங்க, செல்லிங்ல இருக்குன்னா புட் ஆப்ஷன். நீங்க ட்ரெண்டுக்கு அகெயின்ஸ்டா போனாலும் மார்க்கெட் வந்து நமக்கு ப்ராஃபிட் கொடுக்க தான் பாசிபிள் அதிகம். ஓகே, எனக்கு ரொம்ப வீடியோ கொஞ்சம் லென்த்தா போகுது. ஓகேங்களா? மேபி நிறைய லேர்னிங் இருக்கும்னு நினைக்கிறேன். ஓகேங்களா? நம்ம அவுட் ஆஃப் டாபிக்லாம் எதுவும் பெரியதா பேசல. இண்டெக்ஸ் ஷார்ட்ல தான் சின்ன சின்ன ஹிடன் டிப்ஸ் எல்லாமே உங்களுக்கு கொடுத்துட்டு. ஓகேங்களா? ஃபைன். ஓகே, ஷார்ட்டா முடிச்சிடலாம். நல்லா நோட் பண்ணிக்கோங்க. நாளைக்கு நான் எக்ஸ்பெக்ட் பண்ற ஜோன் வந்து பார்த்தீங்கன்னா 25,000. ஓகேங்களா? 25,000 ஆர் 25,120 இந்த ஜோன், இந்த ரேஞ்ச்குள்ள மார்க்கெட் நமக்கு இங்க இருந்து ரிவர்சல் எக்ஸ்பெக்ட் பண்றோம். ஓகே, இப்போ நாளைக்கு மார்க்கெட் வந்து நீங்க கால் ஆப்ஷன் லாங்கா போறீங்கன்னா 25,143 கட் ஆகட்டும். இது கட் ஆகட்டும், இங்க இருந்து நம்ம போகலாம். இல்ல நீங்க புட் ஆப்ஷன் எக்ஸ்பெக்ட் பண்ணீங்கன்னா என்னோட ஒப்பீனியன் புட் ஆப்ஷன் லாங் எக்ஸ்பெக்ட் பண்ணாதீங்க, ஷார்ட்டா எடுத்தீங்கன்னா முடிச்சுக்கோங்க ரெசிஸ்டன்ட் அந்த ரேஞ்ச்ல. இப்போ நீங்க லைக் இங்கவே நம்ம கன்சால்டேஷன் இருக்குன்னா இங்க டச் பண்ணிட்டு மார்க்கெட் வந்து இந்த 25,120 வரைக்குமே ஃபாலோ ஆகும். இல்ல இங்க இந்த ட்ரேட் இங்க நீங்க மிஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா இங்க ஃபால் ஆச்சுன்னா இங்க இருந்து நம்ம ரிவர்சல் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். இங்க போயிட்டுலாம் நீங்க புட் ஆப்ஷன், என்னோட ஒப்பீனியன் இங்க வருது மார்க்கெட் வந்து இன்கேஸ் இங்க ஓப்பன் ஆயிட்டு நல்லா ஃபால் ஆயிடுச்சு, இங்க வருது மார்க்கெட் அப்படின்னா இங்க நமக்கு டேர்ன் ஆகுது பாத்தீங்களா, இங்க டேர்னிங் எக்ஸ்பெக்ட் பண்ணாதீங்க, பிரேக் அவுட் ஆகுதான் பாசிபிள் நமக்கு மார்க்கெட்ல. இங்க இருந்து டேர்ன் ஆகுதுன்னா சொல்றேன். இப்போ டேரக்டா அப்படியே போகுதுன்னா இங்க இருந்து நமக்கு ரிவர்சல் ஆகும், அது ஓகே. இப்போ இந்த 25,000
25,000 20ன்ற ஜோன் நமக்கு டச் பண்ணி போனா ரெசிஸ்டன்ட் கிட்ட புட் ஆப்ஷன் எடுக்காதீங்க. ஃபைன். நாளைக்கான ரெசிஸ்டன் ஜோன் சொல்லிடுறேன், நோட் பண்ணிக்கோங்க. நாளைக்கு எக்ஸ்பெக்ட் பண்ற ஜோன் என்னன்னா 24,921, 25,000, 25,116, 25,143, 25,229. ஓகேங்களா? இதான் நான் நாளைக்கு ரிவர்சல் எக்ஸ்பெக்ட் பண்ற ஜோன். ஓகே, உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். உங்களோட ஒப்பீனியன் மறக்காம கமெண்ட் பண்றேங்க. பாக்குறவங்க எல்லாமே ஜஸ்ட் போன ஃப்ரைடே மார்க்கெட் என்ன பண்ணீங்கன்னு கமெண்ட் பண்றேங்க. அண்ட் மார்க்கெட் வந்து ரொம்ப நாளா சைட்வேஸ்ல இருக்கு. அப்கமிங்ல எந்த பக்கம் பெரிய அளவுக்கு மூவ் ஆகும், கால் ஆப்ஷன் சைடா புட் ஆப்ஷன் சைட்ல மூவ் ஆக பாசிபிளான்ட்டு எக்ஸ்பீரியன்ஸ் ட்ரேடர்ஸ் பிகினர் 2 பேருமே கமெண்ட் பண்றேங்க. அண்ட் சப்ஸ்கிரைப் லைக் பண்ணிட்டு பாருங்க. இந்த வீடியோஸ் மினிமம் 150 லைக் கொடுத்து சப்போர்ட் பண்ணுங்க. ஹோப் இன்னைக்கு உங்களுக்கு சின்ன சின்ன லேர்னிங் கிடைச்சிருக்குன்னு நம்புறேன். ரெகுலரா வீடியோஸை பாருங்க, கண்டிப்பா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா தான் இருக்கும். உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க. தேங்க்யூ ஃபார் லவ் அண்ட் சப்போர்ட். நெக்ஸ்ட் அனலைசிஸ் வீடியோல பார்க்கலாம். ஓகே.